வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். இதில் பயிற்சி 3.2ல் 8வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். 8. ஒரு எலக்ட்ரீஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் முறையே ரூபாய் 12க்கும் ரூபாய் 11,000க்கும் வாங்கினார். தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய ரூபாய் 1000ம் குளிர்சாதன பெட்டிக்கு வண்ணம் செய்ய ரூபாய் 1500ம் செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டிக்கு ரூபாய் 15,000 மற்றும் குளிர்சாதனம் பெட்டிக்கு ரூபாய் 15,500 என விலை நிர்ணயம் செய்தார். இவை ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் 1000 தள்ளுபடி செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. இதுதான் கொஸ்டின். நம்ம தொலைக்காட்சி ஒன்று கொடுத்துருக்காங்க, குளிர்சாதன பெட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம தொலைக்காட்சி எடுத்துக்குவோம். தொலைக்காட்சிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னு ஒன்றையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதோட அடக்க விலை என்ன, விற்பனை விலையை கண்டுபிடிச்சி அதுக்கு லாபம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ தொலைக்காட்சியோட அவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு, தொலைக்காட்சி எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருன்னா ரூபாய் 12,000க்கு வாங்கியிருக்காரு. தொலைக்காட்சியின் விலை அது எவ்வளவு? 12,000 ரூபாய். 12,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டினில் தொலைக்காட்சியோட விலை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதனை சரி செய்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாருன்னு பார்க்க போகிறோம். சரி செய்கிறதுக்கு ரூபாய் 1000 செலவு பண்ணார். அதையும் எடுத்து எழுதுவோம். தொலைக்காட்சியை சரி செய்த செலவு. தொலைக்காட்சியை சரி செய்த செலவு ஈக்குவல் டு ரூபாய் 1000. அடுத்து வேறு என்ன இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் நம்ம அடக்க விலைன்னு வச்சுக்கிறோம். தொலைக்காட்சியின் விலையையும் தொலைக்காட்சியை சரி செய்த செலவும் ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா அடக்க விலை 12,000 ப்ளஸ் 1000 ஈக்குவல் டு 12,000த்தையும் 1000த்தையும் கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? 12,000 1000 கூட்டினோம்னா 0 0 0 1 2 3 மீதி 1 இருக்குது, அந்த 3 13,000. 13,000 அடக்க விலை நமக்கு 13,000 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தொலைக்காட்சி பெட்டிக்கு ரூபாய் 15,000 விலை நிர்ணயம் செய்கிறான்னு கொடுத்துருக்காங்க. 15,000 விலை குறிக்கிறார். அப்போ இது குறித்த விலை. தொலைக்காட்சிக்கு குறித்த விலை 15,000. தொலைக்காட்சிக்கு குறித்த விலை ஈக்குவல் டு ரூபாய் 15,000. தொலைக்காட்சிக்கு குறித்த விலை ரூபாய் 15,000. அதே போல் தள்ளுபடியை எவ்வளவு பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. தள்ளுபடி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். தொலைக்காட்சிக்கும் குளிர்சாதன பெட்டிக்கும் ஒரே இது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1000 சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி 1000 எடுத்து எழுதிக்குவோம். தள்ளுபடி 1000. தள்ளுபடி ஈக்குவல் டு 1000.
இந்த குறித்த விலையும் தள்ளுபடியும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும். விற்பனை விலைக்கு ஃபார்முலா இருக்குது. விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை என்ன? தொலைக்காட்சிக்கு எவ்வளவு குறித்திருக்காங்க? ரூபாய் 15,000. ரூபாய் 15,000. தள்ளுபடி எவ்வளவு செஞ்சுருக்காங்க? 1000. ரூபாய் 1000. இப்போ 15,000த்தில் இந்த 1000 கழிக்கணும். 15,000 1000. 0ல் 0 கழிக்க முடியாது. 0 0. 5ல் 1 பேத்துனா 4, மீதி 1. 15,000. 15,000த்தில் 1000 கழிச்சா 14,000. 14,000. விற்பனை விலை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடக்க விலையையும் விற்பனை விலையிலையும் எது பெருசாக இருக்குதுன்னு பார்க்கணும். பெருசாக இருக்கிறது வந்து விற்பனை விலை தான். இப்போ அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. இப்போ விற்பனை விலை அதிகமாக இருக்கனால நம்ம லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை என்ன? 14,000. அதை எடுத்து எழுதிக்குவோம். அடக்க விலை எவ்வளவு பாருங்கள். அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 13,000. அடக்க விலை வந்து 13,000 மைனஸ் ரூபாய் 13,000. இப்போ 14,000த்தில் 13,000 கழிச்சோம்னா லாபம் கிடைச்சது எவ்வளோதுன்னு 14,000 13,000 இது கழிச்சோம்னா 0 0 0. 4ல் 3 போச்சுன்னா மீதி 1. 1ல் கழிச்சோம்னா 0. மீதி எவ்வளவு? 1000. ரூபாய் 1000. இது வந்து லாபம். தொலைக்காட்சிக்கு வந்து லாபம் எவ்வளவு? 1000. அதை எடுத்து எழுதிக்குவோம். தொலைக்காட்சிக்கு லாபம் ஈக்குவல் டு ரூபாய் 1000. அடுத்து வந்து குளிர்சாதன பெட்டி 2. அடுத்து வந்து குளிர்சாதன பெட்டி. கொஸ்டினில் பாருங்கள். குளிர்சாதன பெட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதோட வந்து எவ்வளோதுக்கு வாங்கியிருக்காருன்னா அந்த குளிர்சாதன பெட்டியை வந்து ஒன்று வந்து 11,000க்கு வந்து வாங்கியிருக்காரு. அதை எடுத்து எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு 2வது கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க போனால் குளிர்சாதன பெட்டி. குளிர்சாதன பெட்டி. இந்த குளிர்சாதன பெட்டியை வந்து எவ்வளோதுக்கு வாங்கினாங்க? குளிர்சாதன பெட்டியின் விலை குளிர்சாதன பெட்டியின் விலை ஈக்குவல் டு ரூபாய் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க பாருங்கள்? 11,000. இது வந்து தொலைக்காட்சிக்கு, இது வந்து குளிர்சாதன பெட்டிக்கு. இது 11,000 ரூபாய். 11,000. குளிர்சாதன பெட்டியின் விலை வந்து 11,000. அதை சரி செய்கிறதுக்கு, வண்ணம் பூசுறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாருன்னு பார்ப்போம். குளிர்சாதன பெட்டிக்கு வந்து வண்ணம் செய்ய ரூபாய் 1,500. வண்ணம் செய்த செலவு வந்து 1,500. வண்ணம் செய்த
வண்ணம் செய்ய ஆன செலவுன்னு கூட போட்டுக்கோங்க. வண்ணம் செய்ய ஆன செலவு ஈக்குவல் டு ரூபாய் 1500. இப்போ இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடக்க விலை கண்டுபிடிக்கணும். அடக்க விலை ஈக்குவல் டு அடக்க விலை ஈக்குவல் டு 11,000 ப்ளஸ் ரூபாய் 1500. இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு வந்து அடக்க விலை வந்து கிடச்சிரும். 11,000 ப்ளஸ் 1500. 0 0 5 1 1 கூட்டினா 2 மேலே 1 12,500. அடக்க விலை எவ்வளவு? ரூபாய் 12,500. ரூபாய் 12,500. அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? தொலைக்காட்சி பெட்டிக்கு வந்து சொன்ன மாதிரியே குளிர்சாதன பெட்டிக்கு வந்து 15,500ன்னு விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. 15,500 இது வந்து குறித்த விலை. குளிர்சாதன பெட்டியின் குறித்த விலை ஈக்குவல் டு ரூபாய் 15,000. குறித்த விலை. தள்ளுபடி எவ்வளோ பண்ணியிருக்காங்க? ரெண்டுத்துக்கும் சேம் தான். தள்ளுபடி ரூபாய் 1000. தள்ளுபடி எவ்வளோ பண்ணியிருக்காங்க? ரூபாய் 1000. தள்ளுபடி வந்து ரூபாய் 1000. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம விற்பனை விலையை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை எவ்வளவு? 15,000 மைனஸ் தள்ளுபடி எவ்வளவு? 1000. இந்த 15,000த்தை 1000 கழிச்சோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். 15,000 1000 14,000 கிடைக்குது. சாரிப்பா, நம்ம இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து 15,500 வரும் குறித்த விலை. நான் தொலைக்காட்சிக்கு உள்ளதை எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. குளிர்சாதன பெட்டிக்கு உள்ளதை எடுத்து எழுதணும் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல வந்து 15,500 வரும். இப்போ இந்த 15,500ல் 1000த்தை கழிக்கணும். 15,500ல் 1000த்தை கழிக்கணும். குறித்த விலை வந்து 15,500, தள்ளுபடி வந்து 1000. விற்பனை விலைக்கு ஃபார்முலா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி 15,500 மைனஸ் ரூபாய் 1000. இதை கழிக்கணும் நம்ம. 15,500 மைனஸ் 1000. 0 0 5 அப்படியே வந்துடும். 5ல் 1 பிரச்சனை 4 1 14,500. 14,500 இது வந்து விற்பனை விலை. இந்த விற்பனை விலையும் அடக்க விலையும் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரெண்டுத்தில் வந்து விற்பனை விலை தான் பெருசாக இருக்குது. விற்பனை விலை பெருசாக இருக்குது. அப்போ அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. விற்பனை விலை அதிகமாக இருக்கனால லாபம் ஃபார்முலா. லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை.
ஈக்குவல் டு விற்பனை விலை என்ன எவ்வளவு 14,500 ரூபாய் 14,500 மைனஸ் அடக்க விலை எவ்வளவு இங்கே பாருங்கள் அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க 12,500 நம்ம கண்டுபிடிச்ச அடக்க விலை 12,500 ரூபாய் 12,500 ஈக்குவல் டு இந்த 14,500 12,500 கழிச்சோம்னா மீதி எவ்வளவு கிடைக்குன்னு பார்ப்போம் 14,500 மைனஸ் 12,500 0 0 5 5 போச்சுன்னா 0 4 2 போச்சுன்னா 2 1 1 0 அப்போ 2,000 கிடைக்கிது நமக்கு லாபம் குளிர்சாதன பெட்டிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கிதுன்னா ரூபாய் 2,000 குளிர் சாதன பெட்டியின் லாபம் குளிர்சாதன பெட்டிக்கு எவ்வளவு லாபம்னா ரூபாய் 2,000 இப்போ மொத்த லாபம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் மொத்த லாபம் ஈக்குவல் டு தொலைக்காட்சியோட பெட்டியோட லாபம் எவ்வளவு கிடச்சிருக்கு பாருங்கள் தொலைக்காட்சி பெட்டிக்கு வந்து ரூபாய் 1000 கிடச்சிருக்கு தொலைக்காட்சி பெட்டியின் லாபம் 1000 இந்த எடுத்து எழுதிக்குவோம் தொலைக்காட்சியின் லாபம் ப்ளஸ் அடுத்து என்னது குளிர்சாதன பெட்டியின் லாபம் ஈக்குவல் டு தொலைக்காட்சி பெட்டிக்கு எவ்வளவு லாபம் ரூபாய் 1000 குளிர்சாதன பெட்டிக்கு எவ்வளவு லாபம் ரூபாய் 2,000 இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு மொத்த லாபம் கிடச்சிரும் 2,000 1000 ரெண்டுத்தையும் கூடணும் 0 0 1 2 3 ரூபாய் 3,000 மொத்தமாக 3,000 லாபம் கிடச்சிருக்கு அவ்வளோதான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன்